கேட் டர்ன் ஆஃப் தைரிஸ்டர் இது தைரிஸ்டர் ஃபேமிலியில் ஒரு மெம்பர். பவர் செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் டிவைஸ் இது ஒன்று. இப்போ இதில் மற்ற டிவைஸுக்கும் மற்ற ஸ்விட்சஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, கேட் டெர்மினல் பொதுவாக தைரிஸ்டர் ஃபேமிலியில் கேட் டெர்மினல் வந்து டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அதே கேட் டெர்மினலை ஸ்விட்ச் வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா பிஎன் அப்படின்ற 4 லேயர் தான். ஆனால் அந்த 4 லேயரே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நார்மல் கன்வென்ஷனல் தைரிஸ்டரை விட இதில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பாருங்கள் P+P+ அந்த பி லேயர்லேயே நடுவில் N+ன்னு ஹைலி டோப்டு N+ மெட்டீரியலும் அதில் செமிகண்டக்டிங் மெட்டீரியல் இருக்குது. அதுக்கு அடுத்தது N லேயர், அடுத்தது P லேயர். அந்த P லேயர்லேயும் N+ ஹைலி டோப்டு N+ லேயர்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இது அதிகமாக இருக்கிறதுனால இந்த டிவைஸை சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு ஹை லேச்சிங் கரண்ட் தேவைப்படுது. ஆனால் இது மற்ற அதாவது தைரிஸ்டரை விட இதனோட சுவிட்சிங் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகம். இதில் இந்த ஆனோட் டெர்மினல் எதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லேயர் P+N+ன்னு இருக்கு இல்லையா, அந்த லேயரை தான் ஆனோடாக ஆக்ட் ஆகுது. இப்போ பாட்டமில் இருக்கக்கூடிய லேயர் அது N+N+ன்னு இருக்கு இல்லையா, இந்த மல்டி லேயரும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து கேத்தோட ஆக்ட் ஆகுது. நடுவில் இருக்கக்கூடிய பி டைப் மெட்டீரியல் கேட் டெர்மினலாக ஆக்ட் ஆகுது. இது இப்போ தைரிஸ்டரை விட மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதனால ஹை லேச்சிங் கரண்ட் தேவைப்படுது. தைரிஸ்டரோட சுவிட்சிங் ஸ்பீட் அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதனோட வித்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டி ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட்டை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி மாஸ்ஃபெட்டை காட்டிலும் இதுக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு இந்த கேட் டெர்மினலுக்கு போதுமான கரண்ட் இல்லைன்னா, இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு கரண்ட் இல்லைன்னா, அப்போ இந்த ஸ்விட்ச் வந்து ஹை வோல்டேஜ் லோ கெயின் டிரான்சிஸ்டராக ஆக்ட் ஆகும். அதனால் அந்த டைமில் பவர் லாஸ் இந்த ஸ்விட்சுக்கு நிறைய இருக்கும். சரி, இதனுடைய பிஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். இதனோட நார்மல் அதாவது கேட் டர்ன் ஆன் பண்ணும் பொழுது அதாவது ஹோல்டிங் கரண்ட் இதுக்கு அதிகம்னு ஏற்கனவே பார்த்தோம். அந்த 2 ஆம்ப்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து எஸ்சிஆர் ஆப்ரேஷன் சொல்கிறோம். அந்த கேட்டுக்கு போதுமான கரண்ட்டு கிடைக்கல டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது அப்போ டிரான்சிஸ்டராக லோ கெயின் ஹை வோல்டேஜ் டிரான்சிஸ்டராக ஆக்ட் ஆகுது. அதனால தான் இந்த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸில் கீழே டிரான்சிஸ்டர் ஆப்ரேஷன் மார்க் பண்ணியிருக்காங்க, மேலே இருக்கக்கூடியது நார்மல் எஸ்சிஆர் ஆப்ரேஷன் மாதிரியே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.